எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்பவும் போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவியும் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவியும் பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு எடுத்துட்டோம்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு அச்சுறுத்தலா வருமோ அப்படின்னு சந்தேக குழப்படைக்கக்கூடிய பிரச்சனை இந்த யுஎஸ்க்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை. ஏன்னா ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை வந்து ஜெனீவாவில் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவும் ஈரானும் கலந்து பேச போறாங்க. அது பிரச்சனை கிடையாது. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தினாலுமே இன்னொரு பக்கம் யுஎஸ் தன்னோட படைகளை மிடில் ஈஸ்ட்ல நிறுத்தி இருக்கு. இன்னொரு பக்கம் ஈரான் வந்து ஏவுகணை சோதனைகளை நடத்தி இருக்கு. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆச்சுன்னா நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட ரெடியா இருக்கும் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். ஸோ இந்த பேச்சுவார்த்தை பொறுத்த வரைக்கும் 90% சக்சஸ்ஃபுல்லா தான் முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைய பொருளாதார நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடிகிறது அப்படிங்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு நல்லது. ஸோ இது ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையோட முடிவுகளுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை ஃபர்தரா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது போக உலக அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இஷ்யூ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா டாலருக்கு எகெயின்ஸ்டா தொடர்ந்து பல நாட்டு கரன்சிகள் வீக் ஆகிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ பவுண்டு யூகேவோடைய பவுண்டு வீக் ஆயிருக்கு. டாலருக்கு எகெயின்ஸ்டா யூகேவுடைய பவுண்டு வீக் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா யூரோப்பியன் யூனியனுக்கும் பார்க்கப்படும், பிரிட்டனுக்கும் பார்க்கப்படும். பட் யூரோப்பியன் யூனியன் பிரிட்டனை தாண்டி டாலர் இது காட்டிலும் ஸ்ட்ராங் ஆகுது. ஆல்ரெடி ரஷ்யாவோட பேசிட்டு இருக்காங்க. ரஷ்யாவும் மறுபடியும் டாலருடைய சிஸ்டத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா டாலர் இன்னும் ஸ்ட்ராங்காக கோல்டோட விலை இன்னும் இறங்க ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஒரி பண்ணிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஊர்ல இருக்கிறவங்களா இந்த தங்க ஏறுதுன்னு சொல்லி இப்ப எல்லாரும் இருக்கிற பணத்துல கடன் வாங்கி தங்கத்தை வாங்கி வச்சிருக்கான். டாலர் ஸ்ட்ராங்காக தங்கம் மேற்கொண்டு ஏறுறது அப்படிங்கிறது ஒரு சிரமமான பேஸுக்குள்ள நகரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு முக்கியமா நம்ம டாலருடைய விஷயத்த பார்த்தோம்னா யூகே பவுண்ட் அப்படிங்கிறது டாலருக்கு அகேன்ஸ்டா ரொம்ப வீக்கா இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் யூகேவோட இன்ஃபிளேஷன்ல இருந்து எல்லாமே சொல்லப்பட்டாலுமே டாலர் ஸ்ட்ராங் ஆகுது அப்படிங்கிறது முக்கியமான காரணம் தான். ஈவன் இன்னைக்கு இந்தியா ரூபாயோடைய மதிப்புமே டாலருக்கு அகேன்ஸ்டா கொஞ்சம் வீக்காக தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இது போக யுஎஸ் மார்க்கெட்டோட இந்த டாலர் ஸ்ட்ரென்த் தொடர்ந்து நீடிக்குமா, இல்ல டாலர் எப்படி சரிவடையுமா, இல்ல யுஎஸ் உடைய உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங் வந்து நம்மளுக்கு நாளானிக்கு தான் இருக்கு. வியாழக்கிழமை தான் நடக்குது. ஸோ வியாழக்கிழமை நடக்கக்கூடிய அந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங்கை நோக்கி தான் ஒட்டுமொத்த யுஎஸ் மார்க்கெட்டினுடைய பார்வையும் இப்போ இருக்கு. ஸோ அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். ஸோ வியாழக்கிழமை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல அது டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு யுஎஸ் மார்க்கெட் லீவ் முடிஞ்சு இன்னைக்கு ஃப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ ஃப்ரீ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கு. ஏன்னா இப்போ எல்லாத்தோடைய பார்வையுமே நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங்கை நோக்கி தான் இருக்கும். ஓகே, ஸோ எஃப்ஓஎம்சி மீட்டிங்கு ஈரான் யூஎஸோடைய பேச்சுவார்த்தை எப்படி போகுது, டாலர் அகெயின்ஸ்டா டாலர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணுது மற்ற கரன்சிக்கு அகெயின்ஸ்டா, இதெல்லாம் நம்ம டோட்டல் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு முக்கியமான விஷயங்களா அடுத்த 2-3 நாட்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதை மூவ் பண்ணிக்கோங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் 4-5 நாளாக ரொம்ப கொலாப்ஸ் ஆகிட்டு இருந்ததுக்கு காரணம் வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ் உடைய சரிவு தான். பட் இன்னைக்கு வந்து ஒரு அளவுக்கு ஐடி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாளாகவே இருந்துச்சு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்துச்சு. முதல்ல விஷயம் எடுத்துட்டோம்னா இந்த இந்தியாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஏஐ சமிட். ஓகே, இந்தியாவில் அது மிகப்பெரிய உலகத்திலே மிகப்பெரிய ஏஐ சமிட்டா அது இருக்கு. ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட பிப்ரவரி 16ஆம் தேதி தொடங்குச்சு. 20ஆம் தேதி வரைக்கும் இந்த ஏஐ சமிட் போயிட்டு இருக்கு. இது ஆக்சுவலா இந்த 2024 இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு 10,000 கோடி ஒதுக்கி இருந்தாங்க இந்த ஏஐ டெவலப்மெண்ட், ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றதுக்கு. அதோட அங்கமா தான் இந்த ஏஐ சமிட் நடந்துட்டு இருக்கு. 500க்கும் மேற்பட்ட ஏஐ ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் ஆரம்பிச்சு, ஈவன் கூகுளோட சிஓ சுந்தர் பிஞ்சல் ஆரம்பிச்சு ஓப்பன் ஏஐயோட சிஓ வரைக்கும் எல்லாருமே இந்த சமிட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க, பேசுறாங்க. ஒரு நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. ஸோ இது ஓரளவுக்கு இந்த ஏஐ சமிட் அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலுமே இன்னைக்கு மார்க்கெட் ஏறினதுக்கு இந்த ஏஐ சமிட்டும் இல்லை அதை பத்தின நியூஸ் மட்டும் காரணம் இல்லை. இன்னைக்கு காலையிலேருந்து ஸ்டாக் மார்க்கெட்ல அடிக்கடி கேள்விப்பட்டிருந்த பேர் வந்து நந்தன் நீலக்கனி அப்படிங்கிறோடைய பேர் தான். இந்த நந்தன் நீலக்கனியை பொறுத்த வரைக்குமே நமக்கு நல்ல அறிமுகமான ஆள் தான். ஏன்னா நிறைய பேர் இவர் யாரு அப்படிங்கிறத கேட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. நந்தன் நீலக்கனியை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸோடைய கோ பவுண்டர். ஆக்சுவலா இன்ஃபோசிஸோட கோ பவுண்டர் மட்டும் கிடையாது. ஏன்னா நம்ம இன்ஃபோசிஸ்னா நம்மளுக்கு நாராயணமூர்த்தி சாரோடைய ஞாபகம் மட்டும்தான் வரும். பட் இவரும் இந்த இன்ஃபோசிஸோட ஒரு கோ பவுண்டர் தான். அது மட்டும் இல்லை, இந்தியாவுடைய டிஜிட்டல் ஐடி சிஸ்டம் இருக்குல்ல நம்ம ஆதார், அதை கிரியேட் பண்ணதுல முக்கியமான நபருமே இந்த நந்தன் நீலக்கனி தான். ஸோ இவர் வந்து இன்னைக்கு காலையில இன்ஃபோசிஸோட ஏஐ வெப்காஸ்ட்ல பேசினாரு. ஆக்சுவலா வந்து இந்த இன்ஃபோசிஸோட ஏஐ வெப்காஸ்ட் அப்படிங்கிறது இன்ஃபோசிஸ் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு ஈவெண்ட்டாக தான் பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா இந்த ஈவெண்ட் வந்து
இன்ஃபோசிஸோடைய சேர்மேன் அதாவது நந்தன் நீலிகனியும் அதோட சிஇஓவும் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மற்றும் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் இதுல பேசினாங்க. இவங்க பேசுனதுல முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அது அவங்க பேசுனதால இன்ஃபோசிஸை பொறுத்து தான். பட் இன்ஃபோசிஸ்ல அவங்க கொடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஆல்ரெடி இன்ஃபோசிஸோட ரெவன்யூ வந்து 5.5% ரெவன்யூ, இன்ஃபோசிஸோட 5.5% ஆஃப் ரெவன்யூ அப்படிங்கிறது எங்களுக்கு ஏஐ மூலியமா தான் வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4000க்கு மேல ஏஐ ப்ராஜெக்ட்ஸை நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பாட்டுகளை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. இன்ஃபோசிஸ் வந்து கரெக்டான ட்ராக்ல தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த ட்ரெண்டு ஏஐங்கிறதுல என்ற மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்து அடாப்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதா அந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்சுமா இருந்துச்சு. ஆனா இங்க எங்க அந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்ல எங்க பிசிறு தட்டுச்சு அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா இந்த ஸ்பீச் நல்லா இருந்துச்சு, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஹாப்பி, இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ஸுமே ஏறுச்சு. ஆனா இதுல விளக்கம் இல்லாத விஷயம் வந்து உள்ள இருக்கக்கூடிய இப்ப டெவலப்பருடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கறதான். ஏன்னா இன்ஃபோசிஸோடைய கோஃபவுண்டர் அந்த அவர் சார் பேசும்பொழுது, நந்தன் நீலிகனி சார் பேசும்பொழுது, அவர் ஏஐ எப்படியெல்லாம் இன்ஃபோசிஸ் அடாப்ட் பண்ணுது அப்படிங்கிறத பேசினாரு. ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோ ரன் ஆகிட்டு இருக்குன்னு பேசினாரு. நாளைக்கு மேனுவல் கோடிங் இருக்காது, ஏஐ அதை ரீப்ளேஸ் பண்ணும், இன்ஃபோசிஸ் அதுக்கு ரெடியா இருக்குங்கிறத பத்தியும் பேசினாரு. ஸோ இன்ஃபோசிஸ் சர்வே ஆயிரும் நாளைக்கு இந்த பிரச்சனை ஏஐ வந்து பெரிய அளவில் வரும்பொழுது இன்ஃபோசிஸ் சர்வே ஆகும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு உறுதிப்படுத்தினாரு. ஆனால் இன்ஃபோசிஸோட எம்ப்ளாயிஸ் எந்த அளவுக்கு லே ஆஃப் நடக்கும், இன்ஃபோசிஸோட எம்ப்ளாயிஸ் சர்வே ஆகுவாங்களா, இந்த பத்தின டாபிக்குள்ள அவர் போல. ஏன்னா அவர் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது இன்வெஸ்டர்ஸ்க்கான ஒரு மீட்டு தான். ஸோ இன்வெஸ்டர்ஸா நானும் ஒரு இன்வெஸ்டரா பார்த்தேன் அப்படின்னு சொன்னா இது இன்ஃபோசிஸ்க்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ். இன்ஃபோசிஸ் ஏறினதுல எந்த ஒரு குழப்பமும் இல்லை. பட் சராசரியா அதிலிருந்து வெளியே வந்து ஒரு ஜெர்னலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம யோசிச்சோம்னா, நாளைக்கு இதனால இன்ஃபோசிஸ்ல வேலை செய்யக்கூடிய பல எம்ப்ளாயிஸ் வேலை இழப்பாங்களா, இல்லை அவங்களோட வேலைக்கு இதுல பாதுகாப்பு இருக்கா, இவர் சொல்ற மாதிரி ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் ஃபுல்லா ஆக்குபை பண்ணும் பொழுது அவங்களோட ஜாப் செக்யூரிட்டி என்ன ஆகும், இந்த மாதிரியான கேள்விகளுக்கு அந்த ஸ்பீச்ல பெரிய அளவுக்கான பதில்கள் கிடைக்கல. இது நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் இந்த ஓவரால் ஈவெண்ட்டே இன்ஃபோசிஸ் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ஐடி இண்டஸ்ட்ரிக்குமே இன்னைக்கு பாசிட்டிவா தான் பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா இந்தியாவுடைய ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஏஐ நோக்கி இல்லை கரெக்டான ட்ராக்ல மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு இன்ஃபோசிஸோட சேர்மனும் சிஇஓவும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதுதான் இந்த கான்செப்ட். பட் மற்ற கம்பெனிகள் எந்த லேஞ்சஸ்ல இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஏன்னா நேத்து வந்து டிசிஎஸ் உடைய அனௌன்ஸ்மெண்ட், அந்த ஏஎம்டி கூட சேர்ந்து 200 மெகாவாட் ப்ராஜெக்ட் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்னைக்கு இன்ஃபோசிஸ் ஏஐ வெப்காஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 4 நாளா ஏஐ ஸ்டாக்ஸ், அதாவது ஐடி ஸ்டாக்ஸ் அடி வாங்கினதுக்கான ரிப்ளையா இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். மற்றபடியான மேஜர் பெரிய நியூஸ்கள் எதுவும் இல்லை. அதே மாதிரி இந்த பிரான்ஸோடைய பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ இது பெரிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஆனால் முக்கியமாக அவர் வந்திருக்கு காரணம் அந்த டிஃபென்ஸ் டீலு. ஓகே, டிஃபென்ஸ் டீலை சுற்றி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ பெரிய அளவில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அது பார்க்கப்படாது. பட் டிஃபென்ஸ் டீல் அப்படிங்கிறது தான் அதோட இந்த விசிட்டோடைய மையம். அது நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. அது போக ஏஐல பிரான்ஸோடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் இதில் தெளிவுபடுத்திடுவாங்க. இதெல்லாம் ஓவராலாக இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ். பட் வாட் எவர் ஹேப்பன்ஸ், எப்பவும் போல நம்ம வேல்யூவில் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட் ஏறும்னு நினச்சிங்கன்னா அது பொய். ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வர்றதுனால மார்க்கெட் ஏறாது. பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலுமே நிறைய பேர் பை பண்ணாதான் மார்க்கெட் ஏறும். இதை நம்ம நிறையா தடவை பேசிட்டோம். திரும்பவும் அதே தான். ஒரு பெரிய இவ்வளோ பெரிய நெகட்டிவ் நியூஸ் வருது, ஏன் மார்க்கெட் இறங்கல, இவ்வளோ பெரிய பாசிட்டிவ் நியூஸ் வருது, ஏன் மார்க்கெட் ஏறல. ஓகே, இது ஒரு ட்ரிகர் தான். நியூஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரிகர். அதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் வந்து யாரும் மார்க்கெட்ல பை பண்ணலினா மார்க்கெட் ஏறாது. எவ்வளோ பெரிய நெகட்டிவ் நியூஸ் வந்து யாரும் மார்க்கெட்ல செல் பண்ணலினா மார்க்கெட் இறங்காது. அப்போ மார்க்கெட் ஏறறதுக்கும் இறங்குறதுக்குமான காரணம் பையர்ஸும் செல்லர்ஸும் பண்ணக்கூடிய ட்ரேடு தான். நியூஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரிகரு. ஸோ நியூஸை காட்டிலும் ஒரு பையரோ செல்லரோ மார்க்கெட்ல பை பண்ணாலும் செல் பண்ணாலும் தான் மார்க்கெட் நகரும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் பணம் போட்டு பை பண்ணவோ செல் பண்ணாலோ மார்க்கெட்டுடைய டேட்டா, ரா டேட்டான்னு சொல்லக்கூடிய ப்ரைஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், வால்யூம் எல்லாம் மாறும். அதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிங்கனாலே பாதி பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். மீதி பிரச்சனையை நீங்கள் டிசிப்ளினாக ஹெட்ஜஸ் எடுத்து ரூல்ஸை மதித்து பொறுப்பாக ட்ரேட் பண்ணிங்கன்னா மீதி பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். இப்போ வேல்யூஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டில் பெரிய காம்ப்ளிகேட்டடான மூவ்மெண்ட்டெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக மார்க்கெட்டு பிரைமரி சப்போர்ட்டு கீழே தான் ஓப்பன் ஆச்சு. பிரைமரி சப்போர்ட் கீழே ஓப்பன் ஆன உடனே ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டான 25,632 அச்சீவ் பண்ணி அதுக்கு கீழேயும் மார்க்கெட்டை புஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க.
ஆல்மோஸ்ட் செகண்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டான 25,558க்கு முன்னாடி 580 ரேஞ்சுகள்லயே புல்ஸ் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணதை பார்த்தோம். ஏன்னா ஏஐயோட வெப்காஸ்ட் வந்து இன்ஃபோசிஸோட ஏஐ வெப்காஸ்ட் வந்து ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. இன்ஃபோசிஸ் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஆப்வியஸ்லி மார்க்கெட் இங்கிருந்து மேலே போன மார்க்கெட்டு பிரைமரி சப்போர்ட் கீழே ஓப்பன் ஆகுது. ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டை ரீச் பண்ணுது. செகண்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டுக்கு முன்னாடி புல்ஸ் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அங்கிருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகுது. அப்படி மேலே போன மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே இமீடியட்டா 25,688 சொல்லக்கூடிய அந்த பிரைமரி சப்போர்ட்டை ரீச் பண்றோம். பிரைமரி சப்போர்ட்ல இருந்து பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 25,728 ரீச் பண்றோம். ஃபர்ஸ்ட் டைம் 25,772 அப்படிங்கிற அந்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் ரீச் பண்ணோன்னே மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்றதுக்கு பிஎஸ் ட்ரை பண்ணதையும் நம்ம பார்த்தோம். அங்கிருந்து கீழே புஷ் பண்ணதையும் பார்த்தோம். மறுபடியும் புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி மேலே கொண்டு வந்தாங்க. பிரைமரி ரெசிஸ்டன்ஸான 25,728 அதுக்கு மேலேயும் மார்க்கெட்டை தொடர்ந்து புஷ் பண்ணி பார்த்தோம். ஆனால் ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸான 25,762 நம்மளால பிரேக் பண்ண முடியல. அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஃபைட், அது 2 மணி நேரம் ஃபைட்டு. கிட்டத்தட்ட மார்க்கெட் ஒரு 11 மணிலிருந்து நினைக்கிறேன் 11:30 மணிலிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12:30 2 மணி வரைக்குமே இந்த ரெண்டு வேல்யூக்கு நடுவில் தான் மார்க்கெட்டு பிளாக் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு 25,762 அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 25,728 பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு ஒன்று தான். இது ரெண்டு வேல்யூக்கு தான் மாறி மாறி ஓடிட்டு இருந்தாங்க. கீழே வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக அதே வேலையில் டிஃபெண்ட் பண்ணுவாங்க, மறுபடியும் மேலே போகும், மேலே அங்கே டிஃபெண்ட் பண்ணுவாங்க, மறுபடியும் கீழே வரும், கீழே வந்தால் மறுபடியும் அதே வேலையில் டிஃபெண்ட், இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 2 மணிக்கு மேலே 25,728 சொல்லக்கூடிய அந்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸை பிஎஸ் பிரேக் பண்ணி கீழே கொண்டு வந்தாங்க. அப்படி வந்த மார்க்கெட்டை மறுபடியும் பிரைமரி சப்போர்ட் 25,858 புல்ஸ் மறுபடியும் டிஃபெண்ட் பண்ணி பிரைமரி ரெசிஸ்டன்ஸான 25,728க்கு மேலே மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் லைன் வித் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அல்லது மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு ஒன்று தான் 25,728. மேத்தமேட்டிக்கலாக இந்த வேல்யூ பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. 25,728 அந்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மறுபடியும் நாளைக்கு ஓப்பன் கிடைக்கிற பட்சத்தில் அது புல்ஸ்க்கு ஒரு சாதகமான விஷயமா கூட அமையும். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட்டோடைய வேல்யூஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு நாளത്തെ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த க்ளோஸை பேஸ் பண்ணி பார்த்தா மேத்தமெட்டிக்கலாக எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் கிடையாது. அதே 25,728 தான் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். 25,728 தான் பிரைமரி ரெசிஸ்டன்ஸும் அதே தான், மந்த்லி ரெசிஸ்டன்ஸும் அதே தான் நாளത്തെ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இதுக்கு மேலே பொசிஷனல் நடுல் 25,982, அதுக்கு மேலே அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 26,182 அண்டு இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 25,762 25,832. அதுக்கு கீழே பிரைமரி சப்போர்ட் அண்ட் மந்த்லி சப்போர்ட் அப்படின்னு நம்ம பேசணும்னா 25,688, அதுக்கு கீழே பொசிஷன்கள் 25,472, அது கீழே மந்த்லி சப்போர்ட் 25,232 அண்ட் இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 25,632 25,558. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி அதுக்கு முன்னாடி ஓப்பன் சொல்லிட்டு பேசிடலாம். எனக்கு எக்ஸ்பிரி ஓரளவுக்கு நல்லா தான் முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பிரியில் அதுவும் வாரத்தோட கடைசி எக்ஸ்பிரி ரெண்டு பேருமே டிஃபென்ஸ் பொசிஷன் மட்டும் தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அட்டாக் பொசிஷன்ஸ் ரெண்டு பேர் திட்டியுமே உருப்படியாக இல்லை. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பிரியோடைய மந்த் எண்டு அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் லாஸ்ட் வீக் ஆஃப் எக்ஸ்பிரி பொறுத்த வரைக்குமே. ஏன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பியர்ஸை பேசுவோம். பியர்ஸோட ஒட்டுமொத்த வேல்யூம் 700-750 நின்று போச்சு. இது வந்து அந்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸான 25,728 குறிக்குது. ஸோ அதோட அவங்களோட பொசிஷன் நின்று போச்சு. அட்டாக்கிங் பொசிஷன் அது கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 சிங்கிள் டிஜிட் தான், ஒன்றும் பெருசாக இல்லை. 700-750 நின்று போச்சு. ஆக்சுவலாக புல்ஸுமே அதே தான், அவங்களுக்கும் 700-750 நின்று போச்சு. அதுக்கு கீழே அவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷன் எல்லாம் இருக்குது. அட்டாக் பொசிஷன் இவங்கேயும் ஒன்றும் இல்லை, வெறும் 1, 1.5, 0.2, 0.3 தான். ஸோ ரெண்டு பேருமே டிஃபென்ஸ் பொசிஷனோட தான் கடைசி வாரத்தை பிப்ரவரி எக்ஸ்பிரியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் ரெண்டு பேர்த்திட்டையும் பெருசாக கிடையாது. இதுவுமே இப்போத்த ஸ்டேட்டஸ் தான். நாளைக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஓஏ ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட மூவுமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான மூவ் தான். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 60,958 பிரைமரி சப்போர்ட்டு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. பிரைமரி சப்போர்ட்டு கீழே ஓப்பன் ஆன மார்க்கெட்டு ஸ்விங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டான 60,872க்கு கீழே மார்க்கெட்டை புஷ் பண்ணுறாங்க. அங்கிருந்து மார்க்கெட்டை மறுபடியும் புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி மேலே கொண்டு வந்ததையும் பார்த்தோம். ஓவரால் மார்க்கெட்டோடைய மேக்ஸிமம் மூவ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த புல் ஸ்விங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டான 61,132 மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 61,132க்கும் பிரைமரி ரெசிஸ்டன்ஸான 61,032க்கு நடுவில் தான் மார்க்கெட்டோடைய மேக்ஸிமம் மூவ் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் இருந்துகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் காலையில் 10 மணிக்கே நம்ம புல்சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டான 60,132 அச்சீவ் பண்ணோம். அங்கே பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணி கீழே கொண்டு வந்தாங்க.
கீழே பியர்ஸ் கொண்டு வந்த மார்க்கெட்டை 60,958 சொல்லக்கூடிய அந்த எக்ஸாக்ட் பிரைமரி சப்போர்ட்லேயே புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட மூவ் இந்த 2 வேல்யூக்குள்ள தான் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. 2 வேல்யூ மாறி மாறி டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. க்ளோஸ் அப்படிங்கிறது கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ள தான் இருக்கு. இன்னும் அது புல்ஸிங்கோடைய அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 61,132க்கு மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கான எல்லா எஃபர்ட்டையுமே இன்னைக்கு பியர்ஸ் டிஃபெண்ட் பண்ணி அதுக்கு கீழே கன்சல்டேஷன் சேஞ்சஸ் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வித் லைன் இது 61,110 க்ளோஸ். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே நாளத்த மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 61,132, பிரைமரி சப்போர்ட் 61,058 அண்டு அப்சைடில் பிரைமரி சப்போர்ட் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் தான் மந்த்லி ரெசிஸ்டன்ஸும் 61,132 தான் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 61,132 தான் பிரைமரி ரெசிஸ்டன்ஸும். அதுக்கு மேலே அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 61,778, 62,228, 62,758, 61,058 அப்படிங்கிறது பிரைமரி சப்போர்ட். அதுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ்னு பார்த்தோம்னா 60,872, 60,318 இருக்கு. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் தான் இங்கேயும் வச்சுட்டு இருந்தாங்க, வேற ஒன்றும் இல்லை. 2 பேரும் டிஃபென்ஸ் பொசிஷன் தான் கிரியேட் பண்ணாங்க. அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் 2 பேர் திட்டம் இல்லை. ஓகே, என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா புல் சேல் எல்லாம் ப்ளஸ் மாதிரியே தெரியும், ஆனால் வேல்யூ ஒன்றுமே இல்லை. பூரா 0.000000 தான். அதாவது அவங்க கம்மி பண்ணல. பியர்ஸ் வந்து புல்ஸ் வந்து அட்டாக்கிங் பொசிஷன்ஸை கம்மி பண்ணல, பியர்ஸ் அதை கம்மி பண்ணிட்டாங்க. 2 பேரும் டிஃபென்ஸ் பொசிஷன் நல்லா தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, அதில் குழப்பம் இல்லை. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கடைசி வாரத்தோட பிப்ரவரி கடைசி வாரத்தோட எக்ஸ்பீரியல் இருக்கும். ஸோ ஃபர்தராக எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஐடி இண்டஸ்ட்ரீஸ் 4-5 நாளாக தொடர்ந்து ஃபாலோ ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஏஐ சப்மிட் ஆகட்டும், இல்லை இன்ஃபோசிஸோட ஏஐ வெப்காஸ்ட் ஆகட்டும், நேற்று டிசிஎஸோட டீல் ஆகட்டும், ஓரளவுக்கு ஐடி மேலே மறுபடியும் ஹோப்பை கொண்டு வர்றதுக்கு நிறுவனங்கள் அல்லது ஐடி கம்பெனியோடைய சேர்மேன்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ அது பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்படணும். ஓகே, ஏன்னா பணம் நம்மளோடையது. ஓகே, பணம் நம்மளோடையது. ஓகே, லாங் டேர்மில் யோசித்து செயல்படுங்க. டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். தேவைப்படும் போது ஹெட்ஜ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். மறுபடியும் நம்ம நாளത്തെ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன் கைஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன்.